ஏன் பாஜக விமர்சிக்கவே இல்லை? அப்படின்னா அவங்க 2 பேரும் கூட்டாளி தானே, சேர்ந்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இல்ல தினசரி விமர்சிக்கணுங்கிறது இல்ல, அதுக்கு ஒரு கால நேரம். இப்ப நீங்க வந்து என்கிட்ட இன்டர்வியூ கேக்குறீங்க, கேட்டீங்கன்னா நான் பேசுறேன், கேட்கலன்னா அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படாம இருக்கலாம். ஆனா நிச்சயமா அவர் குற்றவாளி ஆக்கப்படுகிற பொழுது நீதிமன்றத்துக்கு அவர் பதில் சொல்லணும்ல. தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவாவது அவர் போராடணும் இல்லையா? மற்றவங்களை விடுங்க, அவரை தற்காத்துக் கொள்வதற்கு அவர் போராடணும் இல்ல. அப்ப அவருக்கு ஒரு கட்டாய சூழ்நிலைகள் ஏற்படும் இல்லையா? அந்த நேரத்திலாவது தான் ஒரு மிக சரியான அரசியல்வாதி என்று அவர் நிரூபிக்கணும். ஆனா இந்த குற்றவாளி ஆக்கப்படுவதில் அரசியல் இருப்பதாக நான் பார்க்கல. ஓகே, எதன் அடிப்படையில சொல்றீங்க? இல்ல, நீங்க யாருக்கு நடந்தாலும் அதுதான் நடந்துரும். அரசியல் தான். என்ன சொன்னா உங்களுக்கு ஒரு படி மேல போய் சொல்றேன். உங்களுக்கு டெக்னாலஜி தெரியும், கூகுள் பண்ணி அன்சால் பிரதர்ஸ் டெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பாருங்க. என் ஞாபகம் சரின்னா அதுவும் சிபிஐ தான் விசாரிச்சது. ஒரு தியேட்டர் தீ பிடிச்சிருது, சில பேர் இறந்துடுறாங்க. அந்த தியேட்டர் உரிமையாளர்கள் அன்சாலுடைய அண்ணன் தம்பி 2 பேர் பிரதர்ஸ், 3 ஆண்டுகள் அவர்களுக்கு சிறை தண்டனை. ஒரு தியேட்டர் உரிமையாளருக்கு அவங்க ஒன்றும் போய் கதவை இழுத்து சாத்தியோ இல்லை ஒரு வாகனத்தை விட்டோ அடிச்சோ அந்த மாதிரி நடந்துடல. கவனக்குறைவாக அவர்கள் தியேட்டர்ல ஒரு துர்மரணம் நடந்துருச்சு என்பதுதான். அந்த வழக்கை நீங்க எடுத்து பாருங்க. அப்ப இதன் பின்னாலும் ஒரு பெரிய அரசியல் பின்னப்பட்டிருக்கு. விஜய் அரசியல் ரீதியாக இதை எப்படி கையாளுகிறார்? முதல் சுற்றில் தோற்று விட்டார்னா எலிக்கு பயந்து புலிகிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. ஆனா தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் சிபிஐ கொஸ்டின்ஸ் எல்லாம் வெளியில வருது. நீங்க ஏன் வந்து தண்ணி தூக்கி போடும்போது பார்க்கலையா, கூட்டம் அலைபோதும் போது ஏன் உள்ள போகணும், பல அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டிருக்காங்க. தமிழக காவல்துறையை நம்பி நான் இறங்கினேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து 10,000 பேர் நிக்கிறாங்க. இப்போ இந்த ரூம் இருக்கு, இந்த ரூமுக்குள்ள ஒரு 100 பேர் தான் நிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த ரூமுக்குள்ள உடனே ஒரு மோட்டார் சைக்கிள் உள்ள கொண்டு வந்தா இந்த 100 பேர் எங்க போவாங்க? அப்ப அந்த வாகனம் அந்த கூட்டம் நிக்குதுன்னா, இப்போ ஒரு இடத்துல மேடை போடுறாங்க, மேடைக்கு முன்பாக கூட்டம் இருக்கும். நீங்க கூட்டத்துக்குள்ளேயே வண்டியை ஓட்டிட்டு போனீங்கன்னா அது யார் பொறுப்பாளி? ஒன்று. அப்ப நிச்சயமா யாராக இருந்தாலும், நான் விஜய்னு பார்க்கல, நானே அந்த இடத்துல இருந்தாலும் சொல்றேன். அப்ப இந்த வாதங்கள் எடுபடாது. ஓகே, அப்போ பிப்ரவரிக்குள் ஒரு அதிரடி மாற்றம் விஜய் அரசியல் சார்ந்தோ இல்ல சிபிஐ முடிவுகள் சார்ந்தோ இருக்கலாம், எதிர்பார்க்கலாம். அதிரடி ஆக்ஷன் அவர் பண்ணணுங்க. நீங்களும் நானும் பேசி என்ன பண்றது? நீங்க சொல்ற கால்குலேஷன்லாம் பார்த்தா அவர் அதிரடியா இறங்கணும்ல. அவர் இந்த மாதிரி மறுபடியும் சொதப்பிட்டாருன்னா இவர் இறங்கலன்னா சிபிஐ இறங்கிடும்னு புரிஞ்சுக்கலாமா? சார்ஜ் ஷீட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு.